சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஓசியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமேன். கர்த்தர் நம்ம எல்லாருமே நித்திய விவாகத்திற்கென்று ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் பரலோகத்தில் நடக்கப் போகிறது. அதற்கென்று நம்ம எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்? நியமித்திருக்கிறார். எப்படி நியமித்து கொண்டிருக்கிறார்? அவருடைய சொந்த குமாரனை நமக்காக அனுப்பி கொடுத்து அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அதன் மூலமாக அவருக்கு நாம் பிள்ளைகளாக மாறி மணவாட்டியாகிய சபையாக மாறி அவருக்கென்று நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்கேஜ்மெண்ட். கர்த்தர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறார்? அவருக்கென்று என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ எப்படி ஒரு மணமகள் ஒரு மணமகனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணப்படுறாங்களோ ஒரு அந்த என்கேஜ்மெண்ட்டில் எப்படி இருக்கணும்? அந்த மணமகள் மணமகன் 2 பேருமே திருமணம் வரைக்கும், திருமணம் முடிந்ததுக்கப்புறமும் கடைசி வரைக்கும் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். அப்படிதானே? அதே போல தான் கர்த்தர் நம்மை அவருக்கென்று என்ன செய்திருக்கிறாராம்? நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்து கொண்டிருக்கிறார். நாம் பாக்கியம் உள்ளவர்கள். எல்லாரையும் நியமிக்கலை, ஆனால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அவருடைய நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து கொண்டிருக்கிறார். என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறார். நம்மளை தேடி தெரிந்து கொண்டு நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அவருக்கென்று நியமித்திருக்கிறார். அப்போ கடைசி வரைக்கும் நம்முடைய பங்கு என்னதில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற கடைசி நாள் மட்டுமாக அவருக்கு உண்மையாக நாம் இருக்கும்போது அந்த நித்திய விவாகத்தில் என்ன செய்வோம்? நாம் பங்கடைவோம். என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மணமகளாவது மணமகனாவது ஒருவருக்கொருவர் உண்மை இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆகிடும். அப்படி தானே? அதே போல தான் நாம் அவருக்கு இந்த நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நாம் அவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ தான் அந்த நித்திய விவாகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும்? அவரோடு கூட பங்கடைய முடியும். அவர் நம்மளை நியமித்து கொண்டார். அவர் உண்மையுள்ளவராகவே தான் இருக்கிறார். அவருடைய உண்மையில் எந்த மாற்றமே இருக்க போவதே கிடையாது. ஏன்னா அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டு நம்மை நித்திய விவாகத்திற்கென்று நியமித்து கொண்டார். இனி நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அழைத்த அவருக்கு, நியமித்த அவருக்கு நாம் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால் நம்மை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு பெரியது, நம்மை நியமித்து கொண்ட நியமனம் மிகவும் பெரியது. அதனால் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம். நித்திய விவாகத்தில் அவரோடு கூட நாம் காணப்படுவோம். நித்தியமாய் அவரோடு கூட வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அந்த பூமியில் வாழ போகிற கொஞ்ச நாட்கள் அவருக்கு உண்மையாய் அவரை பின்தொடர்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ நாம் உண்மையாயிருப்போம். ஆமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா, கோடான கொடி நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டு எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசியிருக்கிற உடைய தயவுக்காக உமக்கு நன்றி. நித்திய விவாகத்திற்கென்று நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, நியமிக்கப்பட்ட நாங்கள், உம்மால் நியமிக்கப்பட்ட நாங்கள் உமக்கு கடைசி வரைக்கும் உண்மையாயிருக்க தேவனே உம்முடைய கிருபை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நித்தியமாய் உம்மோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீர் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.